அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ஒரே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தலாமா? தம்பி கொஞ்சம் வாங்க, அந்த போனை கொஞ்சம் கொடுங்களேன். சாட்டையை பத்தியா? சாட்டை இல்லாம சேட்டை. உனக்கு ஆண்மை இருந்தா, தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, உன் உடம்புல ஓடுது தமிழ் ரத்தமா இருந்தா நீ பேசு பாப்போம், பேசு. 500 ஏக்கர்ல பண்ண 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, 100 கேமரா, அப்படி மாதிரி 40 கேமரா, 40 தண்ணி தொட்டி, 25,000 குண்டர்கள், 10,000 மக்கள். எதுக்கு அவன் பேச போறது 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு கொடுக்கிற பில்டப் 10 நாளா என்னத்த பேசுறாரு? இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இவன் பண்றத பார்த்தா என்னமோ இவங்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு இவன் இதுல அதை எப்படி சொல்றா, இவன் காசு வாங்கிட்டு போயிட்டு மொத்தமே நடத்தின மாதிரி, மக்களை காசு கொடுத்து வாங்கின மாதிரி ஓவரா பில்டப் பண்றான். அவரு சொந்த காசு அவரு சம்பாதிக்கிறது வாங்குறாரு, பண்றாரு எல்லாமே. இவனுக்கு எங்க வலிக்குது? அவனை விடாதீங்க, அவனை என்ன பண்ணுமோ பண்ணி பேசுறீங்க. சரி தம்பி, நீங்க வச்சு செஞ்சலாமா? அவனா கண்டிப்பா வச்சு செய்யுங்க. மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்க ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தாக்கா, உண்மையா உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு ஆண் மகனாக இருந்தா ஒன்னனை ஒரு பொதுக்கூட்டத்தை அந்த மாதிரி நடத்தி காட்ட சொல்றான், ஈரோடு கூட்டம் மாதிரி. அது என்னடா சொன்ன? ஆண்மையா? ஏண்டா பரதேசி பண்ணாட, நீ ஏன் இன்னொருத்த முன்னாடியே வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்க? நீ வந்து ஆன்மை பத்தி பேசுறியடா வெங்காயம். யாரா நீ? பிச்சை எடுக்கிற நாய், பிச்சை எடுத்து கூட்டம் நடத்துற புறம்போக்கு. நீ எங்க அண்ணனை பத்தி பேசுற? ஆண்மை இருக்கு நான் கேக்குற. ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தாக்கா வா, ஒரு பொதுக்கூட்டத்தை போடு, உட்காந்து பேசிப்போம். நீங்களா நாங்களா பாத்துருவோமா? ஏய், அதான் எங்க அண்ணனே சொல்லிட்டாரடா, நீங்களாம் ஒரு கணக்கு கிடையாதுன்ட்டு. யாரா நீங்க? எங்கன்றா வரீங்க? ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்காடா? ஏய், உங்களை பத்தி பேசு, டைம் வேஸ்ட். போன